بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربنا وزدنا علما وارزقنا فهما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நிறைய சந்தர்ப்பங்களிலே சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஃபீ புதுஇ அஹதிக்கும் ஸதகா, உங்கள் மனைவியோடு நீங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையில் கூட உங்களுக்கு தர்மத்திற்குண்டான நன்மை இருக்கிறது. அப்போ ஒருவர் கேட்டு விடுகிறார், யா ரசூலல்லாஹ் அயத்தி அஹதுனா இம்ரஅத்தஹு ஷஹவத்தன் லஹ், தனக்குரிய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக தன் மனைவியிடத்திலே வரும்போது அவருக்கு நன்மைக்காக மாறுமா? ஆமாம், அது அவருக்கு நன்மைதான். காரணம், அதை அவர் ஹராமான வழியிலே தீர்த்துக் கொண்டால் அது எப்படி அவருக்கு பாவமாக கருதப்படுமோ அதுபோல தனக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை ஹலாலான வழியிலே அவர் செய்கிற போது அது அவருக்கு நன்மைக்குண்டானதாக மாறிவிடுகிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எந்த விஷயங்களை நாம் ஈடுபட்டாலும் அங்கே அதிலும் எனக்கு மறுமைக்கான ஒரு லாபம் இருக்க வேண்டும், அதிலும் எனக்கு மறுமைக்கான ஒரு நன்மை இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகம் நம்ம எப்படி மாற்றிவிடும் என்றால், உலகத்துல நம்ம இப்படித்தான் இருந்தாகணும், பொய் சொல்லாம நம்ம தொழில் பண்ண முடியாது, ஏமாத்தாம தொழில் பண்ண முடியாது, வட்டி இல்லாம நம்ம வியாபாரம் செய்ய முடியாது என்பது போன்ற சைத்தானிய சிந்தனைகள் தான் நமக்குள் ஊடுருவி அந்த எண்ண ஓட்டங்கள் நம்மிடத்திலே மேலோங்கி நாமும் உலகத்திற்கானவர்கள் தான், நாம் இந்த உலகத்திலே எல்லோரும் வாழ்வதை போல் வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு சாமானிய வாழ்க்கைக்குரியவர்கள் தான் என்கிற அந்த எண்ணங்கள் என்ன செஞ்சிருது, நம்மளை ஆக்கிரமித்து விடுகிறது. அப்படி இல்லை, உலகத்திற்கான எந்த விஷயத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் இதன் மூலமும் என்னால் என்ன செய்ய முடியும், மறுமைக்கான ஒரு நன்மையை எடுத்துக்கொள்ள முடியும். நான் என்னுடைய உலகத்திற்கான காரியமாகவே இருந்தாலும் என்னுடைய சொந்த செய்தி சொந்த செயலாகவே இருந்தாலும் இதன் மூலமாகவும் நான் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறேன் என்கிற அந்த நிய்யத் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிய்யத்தை பற்றி நமக்கு ரொம்ப அழகாக சொன்னார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், எந்த செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்கள் எல்லாமே உங்களுடைய நிய்யத்தை பொறுத்தது. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் எதை நிய்யத்தாக கொள்கிறானோ, எந்த எண்ண ஓட்டத்தில் அவன் செய்கிறானோ அதற்குரிய பயனைத்தான் அவன் அனுபவிப்பான், அறுவடை செய்வான் என்றார்கள். அப்ப இதன் மூலம் நமக்கு என்ன விளங்குகிறது? உங்களது வணிகமாக இருந்தாலும், உங்களது வாணிபமாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலாக இருந்தாலும், உங்களுடைய வேலையாக இருந்தாலும், உங்களுடைய படிப்பாக இருந்தாலும், உங்களுடைய பணியாக இருந்தாலும், உங்களுடைய வேற எந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், ஏன் உங்களது குடும்ப வாழ்க்கையாகவே இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ்வின் திருமுகத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் அதுவும் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும். இல்லையே, அதில் சில தவறுகள் நாங்கள் செய்வதை போல இருக்கிறது, அதிலே சில மார்க்கத்திற்கு ஆகாத விஷயங்களை செய்வதாக இருக்கிறது, முடிந்த வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். முடியாத கட்டத்தில் யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன், இதனுடைய தீமையை விட்டு உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், இந்த பிரார்த்தனையை மட்டும் மனதில் வையுங்கள் சகோதரர்களே. அந்த பிரார்த்தனை உங்களை ஒரு தரிப்படுத்தும், அந்த பிரார்த்தனை உங்களை நெறிப்படுத்தும். எந்த காரியமாக இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் ஒரு விஷயத்தை செய்கிற போது உங்களுக்குள் ஒரு தயக்கமும் ஒரு தடுமாற்றமும், ஒரு இஸ்லாமிக் பாலிசி என்கிற ஒரு இஸ்லாமிய அடிப்படையை நான் செயல்படுத்துவதில் எனக்கு இது ஒரு தடங்கலாக இருக்கிறதே, எனக்குள் இது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறது என்று உங்களை நினைக்க தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் மறவாமல் இந்த பிரார்த்தனை மட்டும் சொல்லிவிடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி, யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை உன்னிடத்தில் கேட்கிறேன், இதனுடைய தீமையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான சந்தர்ப்பங்களிலே கேட்ட பிரார்த்தனை இது. ஒரு ஆடை அணிகிற போது, புத்தாடை அணிகிற போது கூட யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை உன்னிடத்தில் கேட்கிறேன், இதனுடைய தீமையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப இது நமக்கு எதை சொல்லி தருகிறது? உலகத்தின் காரியங்கள் எதை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் இதன் மூலமும் நான் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறேன் என்கிற அந்த எண்ண ஓட்டத்திலேயே உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அமைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் ஒருவருடைய உறக்கம் கூட வணக்கமாக மாறும், ஒருவர் உண்பது வணக்கமாக மாறும், ஒருவர் உடை அணிவது வணக்கமாக மாறும், ஒருவர் பொருளாதாரத்தை ஈட்டுவது வணக்கமாக மாறும். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இதை குறித்து அழகாக சொல்லுகிற போது, அந்நியத்து ஸாலிஹா துகல்லிபுல் முபாஹாத் இலா தாஆத், நன்மையான எண்ணங்கள் என்பது, சீரான நிய்யத் என்பது
உலகத்தின் காரியங்களை கூட மறுமைக்கான காரியங்களாக மாற்றி விடுகிறது. முபாஹாத் என்றால் என்ன? அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். எதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதோ, உதாரணமாக நான் உண்பது, நினைத்த இடத்திற்கு போவது வருவது, நினைத்த ஆடைகளை அணிவது, நினைத்த அணிகலன்களை மாற்றிக் கொள்வது, இவைகள் எல்லாம் எனக்கு முபாஹாத். முபாஹாத் என்றால் என்ன? பர்மிசிபிள், அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கூட நான் அல்லாஹ்வுக்காக செய்கிற போது அதில் பாவக்கரங்கள் பட்டுவிடாமல் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு வருகிற போது, எவ்வளவுதான் எச்சரிக்கை உணர்வாக இருந்தாலும் மனிதர் என்கிற அடிப்படையில் சில கட்டத்தில் நாம் தடுமாறி விடுவோம், வழிக்கு விழுந்து விடுவோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பாலிசியை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வைக்கிற போது, அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு அந்த குறைந்தபட்ச கவலை எப்போதும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற போது அது உங்களை நேர்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன? தன்தீமுல் வக்த், நேர மேலாண்மை, நேரத்தை முறைப்படுத்துதல். உங்களுடைய நேரமும் உங்களுடைய காலமும் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் என்று ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வருவான். நம்ம வெளிநாட்டில் வந்திருக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம எங்கேஜ்ல இருக்கிறோம், இந்த ஏஜ்ங்கிறது என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான். இதுதான் நம்ம சம்பாதிக்கிற வயசு, இதுதான் நமக்கு சொத்து சேர்க்கிற வயசு. அல்லாஹ் நாடினால் எந்த வயதிலும் சொத்து சேர்க்க வைப்பான். அதுதான் உண்மை. அல்லாஹ் நாடினால் எந்த வயதிலும் படிக்க வைப்பான். அல்லாஹ் நாடினால் எந்த வயதிலும் எதுவும் கிடைக்க வைப்பான். சரியா? இந்த வயதிற்குள் தான் இது நடக்க வேண்டும், இந்த வயதிற்குள் இது மட்டும் தான் நடக்க வேண்டும் என்று யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. யாரும் அவனுடைய வாழ்க்கையை கூட அந்த கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. சில பேருக்கு 20 வயதிலே நடப்பது சில பேருக்கு 40 வயதிலே நடக்கும். சிலருக்கு 40 வயதில் நடப்பது 60 வயதிலே சிலருக்கு நடக்கும். சிலருக்கு 60 வயதை தாண்டி நடப்பது எத்தனையோ பேருக்கு 20 வயதிற்கு முன்பாகவே நடக்கும். அதனால் உலகத்தில் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எப்போ என்ன செய்யக்கூடாது, நம்ம கணக்கு போட்டுக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை செஞ்சிடக்கூடாது, நம்ம இழந்து விடக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை நீங்க என்ன செய்யணும், ஒரு ஷெட்யூல். எப்படி பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது எல்லாரும் நம்ம ஸ்கூலிங் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். எந்த பள்ளிக்கூடத்திலே நாம் படித்தால் நமக்கு முதலில் அவர்கள் சொல்லித் தருவது என்ன தெரியுமா? நேரத்தை முறைப்படுத்துவது. எப்படி? இப்ப படிக்க வந்துட்ட பிரதர், என்னதான் இந்த உலகம் மேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம், பிசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் 24 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா நேரமும் நம்ம மேக்ஸை பிசிக்ஸே படிக்க போறது இல்லை. எது நமக்கு ஆக்சிலரி சப்ஜெக்ட் என்கிறார்களோ, துணை பாடங்கள் என்கிறார்களோ, அடிஷனல் சப்ஜெக்ட் என்கிறார்களோ, அந்த பாடத்திற்கும் அவர்கள் நேரத்தை ஒதுக்கத்தான் செய்கிறார்கள். அந்த பாடத்திற்கும் அவர்கள் பீரியடை ஒதுக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மாணவன் நுழைகிற போது எப்படி அவருடைய மைண்ட் செட்டை, ஓகே இந்த 40 நிமிடம் மொழிக்காக, இந்த 40 நிமிடம் கணக்கு பாடத்திற்காக, இந்த 40 நிமிடம் அறிவியலுக்காக, இந்த 40 நிமிடம் சோசியல் ஸ்டடிஸ்க்காக, இந்த 40 நிமிடம் லைப்ரரிக்காக, இந்த 40 நிமிடம் விளையாடுவதற்காக, இந்த 40 நிமிடம் லஞ்ச் பிரேக்குக்காக என்று சிறு வயதிலிருந்து அவனை இந்த பள்ளிக்கூடங்கள் பக்குவப்படுத்துகிறதோ, அதுபோல நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும் போது எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த 24 மணி நேரமும் 8 மணி நேரம் வேலை பார்ப்பதற்காக, சில குறிப்பிட்ட நேரம் 5 நேரம் தொழுவதற்காக, சில குறிப்பிட்ட நேரம் குர்ஆனை ஓதுவதற்காக, சில குறிப்பிட்ட நேரம் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதற்காக, சில குறிப்பிட்ட நேரம் பயனுள்ள மார்க்க கல்வியை தேடுவதற்காக, இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தனவு என்றால் என்ன, ஒரு வெரைட்டி படுத்தி பாருங்கள் சகோதரர்களே. அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கும். ஒரே மாதிரியான உணவை தினந்தோறும் எடுத்துக்கொண்டால் அது ருசிக்குமா, ரசிக்குமா? ஒரே மாதிரியான விஷயத்தை வாழ்க்கையில் அன்றாடம் செய்து கொண்டே இருந்தால் அது இனிக்குமா, இனிக்காது. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் புதுமைகளை நாடுகிறோமோ, ஒரு சில விஷயங்களில் வித்தியாசங்களை நோக்கி ஓடுகிறோமோ. அரபியில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், குல்லு ஜதீத் லதீத் என்பார்கள். குல்லு ஜதீத் லதீத், புதிதாக இருக்கிற ஒவ்வொன்றும் சுவையானதுதான். அப்ப வாழ்க்கையை நான் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு, எனது வாழ்க்கைக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டை நான் ஏற்படுத்திக் கொள்வதற்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரே மாதிரியாக வைத்துக் கொள்ளாமல் வித்தியாசப்படுத்திக் கொள்கிறேனோ, போன வெக்கேஷன்ல எங்க போனோம், அங்க போனோம், ஓகே இந்த வெக்கேஷன் அந்த லொகேஷனை மாத்து என்ற நம்ம மைண்ட் நமக்கு ஒரு ஆர்டர் போடுகிறதா இல்லையா? போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன பிரியாணி சாப்பிட்டோம், ஓகே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் இதை ட்ரை பண்ணுவோம் என்று எனக்கு என்னுடைய மைண்ட் ஒரு ஆர்டர் போடுகிறதா இல்லையா? அப்ப அது போல நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்களே, எனது உலகத்தின் வாழ்க்கையை மார்க்கமயப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை இருந்தால், மார்க்கமயப்படுத்துதல் என்கிற வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை சகோதரர்களே. எப்படி குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்று இவர்கள் சொல்கிறார்களோ, அதுபோல ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்குள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை மார்க்கமயமாக்குதல். எதுவாக இருந்தாலும் அதை மார்க்கமயப்படுத்துதல். அப்ப எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற இந்த நேரம், இதை நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, இன்னலி ரப்பிக அலைக ஹக்கன், உனது இறைவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் உன் மீது இருக்கிறது. ஒலி நஃப்ஸிக அலைக ஹக்கன்,
உன்னுடைய நஃப்சுக்கென்று உனக்காக வேண்டி நீ செய்ய வேண்டிய சில கடமைகள் உன்னுள் இருக்கிறது. ஒலி அஹ்லிக அலைக ஹக்கன், உனது குடும்பத்திற்காக நீ செய்ய வேண்டிய கடமைகள் உன்னிடத்தில் இருக்கிறது. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, எனவே உரிமை உள்ள ஒவ்வொருவருக்கும் அல்லது அனைவருக்கும் அவரவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடு. உங்க குடும்பமே நல்லா ரன் ஆகணும்னா நீங்க எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாதான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், மனைவிக்கு மட்டும் நீங்கள் இடைவெளியை கொடுக்கிறீர்கள், பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை, வாழ்க்கை இனிக்குமா? அல்லது பிள்ளைகளுக்குண்டான இடைவெளியை கொடுக்கிறீர்கள், மனைவியை நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை, வாழ்க்கை ருசிக்குமா? அல்லது மனைவி மக்களை மட்டும் பார்த்துக் கொள்கிறீர்கள், அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி தாய் தந்தை என்கிற எந்த உறவை பற்றியும் கவலைப்படாமலே இருக்கிறீர்கள், அந்த வாழ்க்கை மதிக்கப்படுமா? அப்ப யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளவு ஏன் சகோதரர்களே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உடல் உறுப்புகளில் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறீர்கள். உதாரணமாக சிகை அலங்காரம், எது எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா என்னுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கணும் என்று ஒருவன் தன்னுடைய சிகை அலங்காரத்தில் மாத்திரமே கவனமாக இருக்கிறான். அவனுடைய பார்வை புலனை பற்றியோ செவி புலனை பற்றியோ நாவன்மையை பற்றியோ அந்த பாடி ஹைஜீனிக் என்று சொல்லுகிற உடல் சுத்தத்தை பற்றியோ அல்லது குடல் சுத்தத்தை பற்றியோ அவன் கவலைப்படாமலே இருக்கிறான் என்றால் அது ஒரு அறிவார்ந்த வாழ்க்கையாக இருக்குமா? அது ஒரு திறமைக்குரிய வாழ்க்கையாக இருக்குமா? அது ஆரோக்கியத்திற்குரிய வாழ்க்கையாக இருக்குமா? அப்ப எந்த இடமா எப்படி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமோ, இந்த விரலை, இந்த விரலின் நுனியை, இந்த விரலின் நகத்தை எல்லாமே எனக்கு தேவைதான். எந்த இடம் பழுதானாலும், எந்த இடம் பாழானாலும், எந்த இடம் மோசமடைந்தாலும், எந்த இடம் நாசமடைந்தாலும் அதனுடைய ஒட்டுமொத்த வலியையும் ரணத்தையும் பாதிப்பையும் சுமக்க போகிறது ஒட்டுமொத்த உடலும் தான். விரலிலே அடிபட்டு விட்டது என்பதனால் கண் கண்டு கொள்ளாமல் இருக்குமா? காலிலே அடிபட்டு விட்டது என்பதனால் சிந்தனை அல்லது உள்ள அதை குறித்து சிந்திக்காமல் இருக்குமா? அதுபோல என்பார்ந்தவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை எல்லாவற்றுக்குமானதுதான். அதை ஒரு இடத்தில் மாத்திரமே நீங்கள் தேர்ந்து வைத்து விட்டால், ஒரு இடத்தில் மாத்திரமே அதை நீங்கள் வீங்க வைத்து விட்டால் அது சரியான வாழ்க்கை அல்ல. அது போலத்தான் நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை பன்மையப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் என்னை கவனிக்க சொல்கிறானோ, எதிலெல்லாம் நான் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணுமோ கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பிஸியான ஷெட்யூலாக இருந்தாலும் காலை மாலை துஆக்களை நான் விட மாட்டேன். எவ்வளவுதான் நான் பிஸியாக வேலை பார்த்தாலும் இரவு நேரத்திலே ஓத வேண்டிய துஆக்களை ஓதாமல் தூங்க மாட்டேன். எவ்வளவுதான் நான் பிஸியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது ஒரு 15 நிமிடமாவது குர்ஆன் ஓதாமல் நான் இருக்க மாட்டேன். இது போன்ற பாலிசிகளை நம்மால் மெயின்டைன் செய்ய முடியாதா? இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை மார்க்கத்திற்காக நாம் ஒதுக்க முடியாதா? அப்படி ஒதுக்கி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு மன திருப்தி வரும். அப்பா, நான் இந்த உலகத்துல எல்லாரும் மாதிரி இந்த துனியாவுக்காகவே நான் ஓடல, எல்லாரும் மாதிரி நான் இந்த உலகம்னு மாத்திரமே ஓடல, என்னதான் உலகத்திற்காக நான் வாழ்ந்தாலும், என்னதான் உலகத்திற்காக நான் ஓடி ஓடி தேய்ந்தாலும் என் மறுமைக்கான சில காரியங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த நியத்தோடு வாழும் போதுதான் அந்த உள்ளம் என்ன செய்யும்? சீராகும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், சில பேர் உறக்கத்திலே இருப்பார்கள், ஆனால் உறங்கிக் கொண்டே நன்மைகளை சம்பாதிப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக வர வேண்டிய சில பேர் ஜிஹாதுக்காக வந்திருக்க மாட்டார்கள், அந்த பிரயாணம் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் அந்த பிரயாணத்தில் செய்தவர்களுடைய நன்மை அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆச்சரியம். அது எப்படி? காரணம், செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களிடத்திலே இருந்தது. சந்தர்ப்ப சூழல்கள், எதிர்பார்க்காத சில காரணங்கள், சில நிர்பந்தங்கள் அவர்களை செய்ய விடாமல் தடுத்து விட்டது எனும் போது செய்யாமலேயே செய்த நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களில், சில போர்க்களங்களில் கிடைத்த கனிமப் பொருட்களை அந்த போரிலே கலந்து கொள்ளாத சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். எதை வைத்து கொடுத்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை அறிந்து வைத்தார்கள். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அவர்களை செய்ய விடாமல் தடுத்து விட்டன. ஆதலால் அந்த காரியத்தில் ஈடுபடாமல் போகும் போதே அவர்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைத்து விட்டது. உதாரணமாக உபரியான தொழுகைகள், உபரியான தொழுகைகளை தொழுதால் தான் நமக்கு நன்மை நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருக்கிற ஒருவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்ட காரணத்தினாலோ, உடல் பலவீனம் ஏற்பட்ட காரணத்தினாலோ, எதிர்பாராத பிரயாணத்தின் காரணத்தினாலோ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ஒரு அமலை செய்ய முடியாமல் போனால், நண்பார்ந்தவர்களை தகவலுக்காக சொல்கிறேன், அந்த அமல்களை அவர்கள் செய்யாத போதும் அதற்குண்டான நன்மைகளை அவர்கள் பெறுகிறார்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன? அன்பார்ந்தவர்களே, அறிஞர்கள் சொல்கிறார்கள், எப்போதும் இறை நினைவோடு இருப்பது. அது எப்படிங்க இருக்க முடியும்? எப்போது இறை நினைவு? 24 மணி நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமா?
இல்லை. இஸ்திஹதா ஹுதூரில்லாஹி ஃபீ குல்லி வக்த். அல்லாஹ்வை எல்லா இடத்திலும் நீங்கள் நினைப்பதற்கு பேர் தான் திக்ர். திக்ர் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அவுராதுகளை அல்லது இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதனால் மாத்திரமல்ல, எந்த இடத்திலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், எந்த சின்ன விஷயத்தை செய்தாலும் அதற்குண்டான பலன்களை, பயன்களை, நன்மைகளை வாரி வாரி எனது இறைவன் வழங்குவான் என்கிற சிந்தனை ஓட்டங்கள் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு உபதேசம் செய்கிற போது திருமதியிலே இப்படி வருகிறது, லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைப்பதன் வாயிலாக உனது நாவு எப்போதும் ஈரப்பதத்தோடு இருந்து கொண்டே இருக்கட்டும். நாவு ஈரப்பதத்தோடு இருப்பதென்றால் புரிகிறதா? சில கட்டத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்ம நாக்கு வந்து அப்படியே ட்ரை ஆயிடும், காஞ்சிரும். எதையுமே நாம் குடிக்காமல் பருகாமல் இருக்கும் போது, அல்லது எதையும் நாம் சாப்பிடாமல் நீண்ட நேரம் இருக்கும் போது, வெயிலின் காரணத்தினாலோ அல்லது உடலில் ஏற்படக்கூடிய சில பாதிப்பு, சீதோஷ நிலையின் காரணத்தினாலோ நாவு வறண்டுவிடும். அப்போ அந்த நாவை பசுமைப்படுத்துவது, நாவை ஈரப்படுத்துவது என்பது உண்மையிலேயே உடலுக்கான ஒன்று. ஆனால் அந்த நாவை அல்லாஹ்வின் நினைப்பை கொண்டு நீங்கள் ஈரப்படுத்துகிற போது அது உண்மையாலுமே மறுமைக்குரிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அதனால்தான் சகோதரர்களே, திக்ர் என்பது, அல்லாஹ்வின் நினைவு கூறுதல் என்பது அது பள்ளிவாசலுக்குள் மாத்திரம் வைத்து செய்யப்படுதல் என்று நாம் நினைக்க கூட. ரோடுகளிலே நடந்து செல்கிற போது, பாதைகளிலே செல்லும் போது, வாகனத்திலே செல்லுகிற போது, எங்காவது நாம் காத்திருக்கும் போது, எந்த இடத்திலும் நாம் திக்ர்கள் செய்து கொண்டே இருக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது சொல்வது என்ன சவாலுக்குரிய ஒன்றா? செய்ய முடியாத ஒன்றா? இதை செய்வதற்கு நமக்கு நேரங்களே கிடைக்காதா? அது பாட்டுக்கு எப்படி ஒரு காலகட்டத்திலே இந்த ரியல் எஸ்டேட் விஷயங்கள் எல்லாம் ஒரு பூதாகரமாக மாறுவதற்கு முன்ன அந்த காலத்தில் சும்மா வாங்கி போட்ட இடங்கள் சில ஆண்டுகள் கழித்து பல கோடி பல லட்சம் மதிப்பானதாக அது மாறுகிறது. பார்த்திருப்பீங்க நீங்க, அப்படிதானே? இது ஒரு சரியான உதாரணம் அல்ல. இருந்தாலும் உலகத்தில் சில விஷயங்களையே கண்டும் காணாமல், கவனம் எடுத்தும் கவனம் எடுக்காமல், அல்லது பெருங்கொண்ட எதிர்பார்ப்புகளை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி போகிற போக்கிலே செய்கிற சில விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய பலன்களை, பெயர்களை தருகிறது. இதைவிட பல்லாயிரக்கணக்கான மடங்கு, பல கோடி மடங்கு நன்மையை வறுமையில் நமக்கு பெற்று தருவதுதான் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கலிமத்தானி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தானி خفيفتان على اللسان وحبيبتان للرحمن وثقيلتان في الميزان. கவிதை நயத்தோடு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அஸீம். இரண்டே இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு சொல்வதற்கு இலகுவானது. அளவற்ற அருளாளனாகிய அந்த பொங்கு கருணையாளனாகிய அந்த அல்லாஹ்வுக்கு அது மிக விருப்பமானது. மறுமையின் எடை தட்டிலோ மிக மிக கனமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அஸீம். சொல்லி பாருங்க, ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம். இல்ல நான் ஃப்ரீயாவே இருக்கிறதில்ல அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது. ஒரு மீட்டிங்காக போறீங்க, ஒரு இடத்துல உட்கார்றீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காதா? காரிலே ஓட்டி கொண்டிருக்கும் போது ஒரு நேரம் நமக்கு கிடைக்காதா? அப்ப எந்த நேரத்திலும் அந்த மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை போல இந்த உள்ளமும் இந்த நியத்தும் நாம் மறுமைக்கானவர்கள், நாம் மார்க்கத்திற்கானவர்கள் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை, அப்படிங்கிற ஒரு உந்துதலை அது நமக்கு தந்து கொண்டே இருந்தால் சகோதரர்களே, எந்த இடத்திலும் நம்முடைய வாழ்க்கையை மறுமைக்கான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து என்ன? சம்பாதிப்பதிலும் செலவு செய்வதிலும் ஒரு நடுநிலைத்தன்மை பேண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நடுநிலைத்தன்மை நமக்கு வராத வரைக்கும் சகோதரர்களே உலக மோகத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ரிஸ்கை தேடுவதற்கு அனுமதித்திருக்கிறான், ரிஸ்கை தேட ஆர்வமூட்டுகிறான், ரிஸ்கிற்காக பிரார்த்தனை செய்யும்படி நமக்கு மார்க்கத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதே நேரத்திலே ஒரு இஅ்திதால் என்றால் என்ன? அதில் ஒரு நடுநிலைத்தன்மையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட வழியிலேயே செலவு செய்வதாக இருந்தாலும் அதில் ஒரு பேலன்ஸ், அதிலே ஒரு நிதானத்தையும் நடுநிலையும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك قواما. இறைநம்பிக்கையாளர்களின் பண்புகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் செலவு செய்தால் என்ன செய்ய மாட்டாங்க? வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனத்திலும் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு ஸ்திரத்தன்மையை, நிலைத்தன்மையை அவர்கள் கடைபிடிப்பார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம். சரிதானா? அதே நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு நல்ல மனிதனாக, மார்க்கத்திற்குரியவனாக, மறுமைக்குரியவனாக நான் இருக்கும் பட்சத்திலே என்னிடத்தில் எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுக்குரிய பணம் என்றார். உங்களுக்கு தெரியுமா? முஸ்லிம் அஹ்மதிலே ஒரு செய்தி வருகிறது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ். பொருளாதாரத்திலேயே காசு பணத்திலேயே நல்ல காசு எது தெரியுமா? நல்ல மனிதரிடத்திலே போய் சேர்வதுதான். அப்போ வர்ற காசை யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். யாராக இருந்தாலும், பேசுகிற நானாக இருந்தாலும், கேட்கிற நீங்களாக இருந்தாலும், யாராவது தேடி வருகிற காசை வேண்டாம் என்று சொல்லுவோமா? ஆனால் நம்மிடத்தில் வரக்கூடிய காசு நல்ல காசாக எப்ப மாறணும்? நான் நல்ல மனிதனாக மாறினால். அதான் நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ். நல்ல மனிதனிடத்திலே வந்து சேருகிற காசு தான் நல்ல காசு என்றார்கள். என்ன செய்யணும்? அடிப்படையிலேயே நான் ஒரு நியாயமான, நேர்மையான, மார்க்கத்திற்குட்பட்ட, மார்க்கமயமாக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய, திருப்திக்குரிய, பொருத்தத்திற்குரிய, மறுமையை நினைத்து பார்க்கிற, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற, எந்த கண்ணும் கண்டிராதே, எந்த காதும் கேட்டிராதே, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத, சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகின்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நான் வாழ்கிற போது என் கணக்கில் சேருகிற எந்த காசாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் பார்வையில் நல்ல காசாக மாறுகிறது. அதை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு செல்வ செழிப்பிலே தான் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் எவ்வளவு காசு இருக்குமோ அதை விட பன்மடங்கு காசு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இடத்திலே இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. ஒட்டுமொத்த மதீனாவினுடைய ஹஸானாவில் பொதுமக்களுக்கு உண்டான, முஸ்லிம்களின் பைத்துல் மாலுக்கு உண்டான கருவூலத்தில் என்ன இருக்குமோ அதை விட அதிகமாக ஒரு தனிநபரிடத்திலே இருந்திருக்கிறது. அது ஒரு சபிக்கப்பட்ட பணமாகவோ சபிக்கப்பட்ட காசாகவோ இல்லை, மாறாக அது சன்மார்க்கத்திற்குரிய காசாக, சங்கைக்குரிய காசாக, சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு காசாக இருந்தது. காரணம், அவருக்கு அவர் கிடைத்தது எல்லோருக்கும் எடுத்து கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாயில் தன்னுடைய அன்பு மனைவிமார்களிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போனார்கள். தன் மனைவிமார்களிடத்தில், குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, என் மரணத்திற்கு பிறகு உண்மையாலுமே யார் ரொம்ப நல்லவர்களோ, சாலிஹீன்களோ, அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவை தருவான் என்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் தனக்கு வந்து சேர்ந்த செல்வத்தை பங்கிட்டு அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்கிற போது அதில் கணிசமான தொகையை உம்மஹாத்துல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பணம் அவர்களிடத்திலே கிடைத்த போது நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே சொல்கிறார்கள். அப்போ என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு வரக்கூடிய எந்த காசாக இருந்தாலும், உங்கள் வங்கியிலே வந்து விடுகிற எந்த பணமாக இருந்தாலும் அது நல்லதாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? as a person, ஒரு நபராக, ஒரு மனிதனாக நான் நல்லவனாக மாற வேண்டும். அப்போதுதான் அது எனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் இடையில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கை அது எனக்கு தரும். அடுத்து என்ன? ரொம்ப முக்கியதான், அஸ்ஸுஹ்பத்து ஸாலிஹா. நல்ல நட்பை நீங்கள் உடன் வைத்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் தான். ஏன் இந்த நல்ல நட்பு என்று நான் இங்கே சொல்வது மார்க்கமயப்படுத்தப்பட்ட நட்பு. உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் மார்க்கமயமான ஒரு வட்டாரத்தை நீங்கள் உங்களுக்குள் சம்பாதித்து வைத்துக் கொண்டால்தான் அது மார்க்கமயமான ஒரு சூழலுக்கு உங்களை எடுத்துச் செல்லும். இல்லை என்றால் அவர்கள் எதை விரும்புவார்களோ அந்த விருப்பத்திற்கேற்ப உங்களை எடுத்துச் சென்று விடுவார்கள். இன்றைக்கு நாம் எதிர்நோக்குகின்ற சவால்களிலேயே, குறிப்பாக குடும்ப சகிதம் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மால் பின்பற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்குண்டான பெரும் காரணத்தில் ஒரு காரணம் என்னவென்றால், நம்முடைய நட்பு வட்டாரம் என்பது மார்க்கமயமாக்கப்பட்ட நட்பு வட்டாரத்தை நாம் விரும்புவதில்லை. மார்க்கமயமாக்கப்பட்ட நட்பு வட்டாரத்தை இந்த உலகம் என்னவோ, இவர்களெல்லாம் பிற்போக்குத்தனத்திலே உள்ளவர்கள், இவர்களெல்லாம் அடிப்படைவாதிகள், இவர்களெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ற ஒரு முத்திரை குத்தி அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே இருக்கிறோம். இவர்களெல்லாம் நாகரிகம் தெரியாதவர்கள், கலாச்சாரம் தெரியாதவர்கள், நவீன சவால்களை சந்திக்க தெரியாதவர்கள் அல்லது சந்திக்க முனையாதவர்கள். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு எரிச்சலை தருகிறது. எரிச்சல் போட்டுடுவாங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், இறை வெறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கும் போது ரொம்ப மூத்தூபி கைதிக்கும் என்று ஒரு வார்த்தை வரும். மூத்தூபி கைதிக்கும், அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் எரிச்சலிலேயே நீ சாவு அப்படின்னு அர்த்தம். இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து, முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற ஒழுக்கத்தை பார்த்து, வீரத்தை பார்த்து, அவர்களிடத்தில் இருக்கிற இறை நம்பிக்கையை பார்த்து அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. அந்த எரிச்சலை பற்றி எல்லாம் விவரித்துக் கொண்டே வரும்போது ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தை வரும், மூத்தூபி கைதிக்கும், அட எரிச்சல் பட்டே செத்து தொலையுங்கள் என்று ஒரு வசனம் வரும். அது போலத்தான் இவர்களுக்கு இது மார்க்கமயமாக்கப்பட்ட நட்பு வட்டாரத்தை இந்த உலகம் எப்போது கேவலமாக பார்க்கிறதோ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அவர்களுடைய வெறுப்பிலேயே உழன்று கொண்டு போகட்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உங்களது வரவும், உங்களது செலவும், உங்களது சேமிப்பும், உங்களது வருமானமும், உங்களது அனுபவமும், ஏன் உங்களது ஆயுளும் ஆரோக்கியமும் அதில் அல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத்து உங்களுக்கு விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உங்களுடைய வட்டாரத்தை, நட்பு வட்டாரத்தை மார்க்கமயமாக்கப்பட்ட ஒரு சூழலிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல ஒரு வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையை நோக்கி போவோம். மார்க்கமயமாக்கப்பட்ட நட்போட்டாரம் என்றால் என்ன? எப்போதும் நமக்கு ஹலால் ஹராமை அவர்கள் ஆர்வமூட்டிக் கொண்டே இருப்பார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள், மறுமையை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், கல்வி தேடுவதில் ஆர்வத்தை ஊட்டிக் கொண்டே இருப்பார்கள். நம்மிடத்திலே மார்க்கத்திற்கு முரண்பட்ட அல்லது மார்க்கத்திற்கு உடன்படாத ஏதேனும் ஒரு விஷயங்கள் வெளிப்பட்டாலோ, ஏதேனும் ஒரு விஷயங்களுடைய வாழ்க்கையிலே தென்பட்டாலோ அதை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சுட்டி காட்டுவார்கள். ஆஹா, இதை சொன்னால் நம்ம மீது கோபித்துக் கொள்வாரோ, நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவாரோ என்கிற எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் கூட்டாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தின் எல்லா விஷயத்திற்கும் வைத்துக் கொள்கிறோமா இல்லையா? ஒரு லேப்டாப் வாங்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் நேராக போய் வாங்கி விடுவேனா? அந்த துறையில் அறிவுள்ளவர்கள் யாராவது என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்களா? பார்ப்பேன், அவங்க கிட்ட பேசுவேன், அதுக்கப்புறம் தான் போவேன். ஆஃபரில் போட்டிருக்கிறார் என்பதனால் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு வந்து விடுவேனா? இல்ல. வாங்குவதற்கு முன்னாடி அந்த துறை சார்ந்த அறிவு யாரிடத்தில் இருக்கிறது, அனுபவம் யாரிடத்தில் இருக்கிறது, அட்லீஸ்ட் இதை வாங்கி யாராவது ஒரு ஆள் ஏமாந்து இருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தானே பிரதர் நம்ம போவோம். வாழ்க்கையில் நடக்கிற தீமைகள் கூட சில கட்ட நன்மைகள். நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை தந்திருக்கும். அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவது நமக்கு ஒரு பெரிய உலக போரில் பங்கு பெற்றதை போல கூட இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு வெளியே வந்திருப்போம். நம்மளே அதை மறந்தாலும் சமுதாயம் நம்மளை மறக்காது. டக்குன்னு யாருக்காவது இந்த பிரச்சனை வந்தா நம்ம நம்பர் அவங்க கிட்ட கொடுத்து நம்ம கிட்டே பேச சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையாச்சு, எப்படி அதுல இருந்து வெளியே வந்தீங்க? அப்ப நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு என்ன ஆறுதல்? ஆஹா பரவாயில்ல, என்னதான் நான் கஷ்டத்துல நஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டமும் நஷ்டமும் இன்னைக்கு ஒருத்தருக்கு வழிகாட்டுது அப்படின்னு என்ன செய்யணுமோ அவனுக்கு அந்த ஆலோசனை கொடுப்போம். அந்த மாதிரி உலகம் சார்ந்த ஒரு எதை வாங்குவதாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த அறிவு அவரிடத்தில் இருக்கிறதா, அனுபவம் அவரிடத்தில் இருக்கிறதா? அட்லீஸ்ட் ஆன்லைன்ல கட்டி அவனா ஒருத்தன் ஏமாந்துருப்பான், நண்பர்கள்ட்ட சொல்லிருப்போம், 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருப்போம். இன்னைக்கு அவன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு போன் நம்ம கண்டிப்பான். இந்த மாதிரி அமேசான்ல, சாரி பேர் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி வந்திருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு இருக்கேன், வாங்கலாமா? இவர் என்ன சொல்லுவாரு? 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏமாந்த, வாங்காதீங்கன்றுவார். 5 வருஷமா எவனோ வாங்கியிருப்பான், எல்லா லாபம் பெற்றிருப்பான், பயன் பெற்றிருப்பான். இருந்தாலும் எனக்கு வந்த கஷ்டமும் நஷ்டமும் என்னை போல யாருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கவலையோட தடுக்குமா இல்லையா? இப்படி உலகம் சார்ந்த எந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வதிலும் சேர்த்துக் கொள்வதிலும் கோர்த்துக் கொள்வதிலும் எல்லாவற்றிலும் அது சார்ந்த அனுபவம் சார்ந்த அறிவு சார்ந்த யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று வரும்போது, மார்க்கத்தின் கல்வி என்று வரும்போது நம்ம என்ன செய்யறதில்லை, அதை குறித்து கவலைப்பட்டுக் கொள்வதே இல்லை. இப்படி இருந்தால் நிச்சயமா நம்ம வறுமைக்கானவர்கள் என்கிற அந்த ஒரு உன்னதமான வாழ்க்கைக்குள் வர முடியாது. அடுத்து என்ன ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, என் சகோதரர்களே, ஒரு மனப்போராட்டம். மனப்போராட்டம் என்றால் என்ன? எதுவெல்லாம் உங்களை மார்க்கமயமாகுதல் என்கிற ஜோதியில் இணைய விடாமல் தடுக்கிறதோ அதற்கு எதிரான ஒரு போராட்ட குணம் எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் சகோதரர்களே. எது என்னை தடுக்குது? எது என்னை அல்லாஹ்விடத்திலே நெருங்க விடாமல் தடுக்கிறது? என்னை மார்க்கமயமாக்கப்பட்ட வாழ்க்கையை என்னை இணைய விடாமல், என்னை ஈடுபட விடாமல் என்னை தடுப்பது எது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு எதிரான ஒரு மனப்போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மனப்போராட்டத்திலே மேற்கொண்டு யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் வெற்றியாளர்கள் என்கிறான். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யார் ஒருவர் தனது இறைவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்கிற அச்சத்தோடு இருக்கிறாரோ, மேலும் தனது மன இச்சைக்கு அடிமையாகாமல் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. நிச்சயமாக அவருக்குத்தான் சொர்க்கம் தங்குதலமாக இருக்கிறது. சும்மா ஒன்னும் அல்லாஹ் சொர்க்கத்தை தூக்கி கொடுத்து விட மாட்டான் சகோதரர்களே. அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு, அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவதற்கு, அந்த சொர்க்க கடவுச்சீட்டில் நம் பேர் எழுதப்படுவதற்கு சில காரியங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது ரொம்ப முக்கியமானது. என்ன? அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்க போகிறோம் என்கிற அந்த நினைப்பு என்ன செய்யணும்? நம்மள தடுத்து கொண்டே இருக்கணும், அதை நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதனால் தான் சொன்னார், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. நீங்கள் மறுமையிலே கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். வஸினு அமலக்கும் கப்ல அன் தூஸன அலைக்கும். உங்களுடைய அமல்கள் எடை போட்டு பார்க்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே எடை போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்து என்ன என்பார்களே, அல்லாஹ் நமக்கு எந்த அருட்கொடைகளை கொடுத்தாலும் அந்த அருட்கொடைகளில் இருந்து
நாம் தான் பயன்பெற வேண்டுமே தவிர அந்த செல்வங்களாக எது நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறதோ அது நம்மை ஆளுவதற்கு நாம் அனுமதித்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. உதாரணமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்து தகாசுரிலே சொல்லுகிற போது சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், நிச்சயமாக மறுமையில் நீங்கள் இந்த அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று வருகிறது. இந்த வசனத்திற்கு அல்லாஹ் அக்பர் தஃப்சீர் எழுதும் போது அறிஞர் பெருமக்கள் ஆழ் கடலில் சேகரித்த முத்துக்கள் ஆயிரக்கணக்கில் அள்ளி தெளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஆயிரம் ஞானங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இதிலே ஒரு குலாசாவாக ஒரு சம்மரைஸ்ட் ஒரு சுருக்கி சொல்லணும் அப்படின்னா, அருட்கொடைகளை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னதில் இருந்து அந்த அருட்கொடைகளுக்கு இந்த உலகத்திலே வாழுகிற போது எஜமான நானாகத்தான் இருக்க வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளை பற்றி நீ விசாரிக்கப்படுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகளுக்கு யார் மென்டர், யார் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டி, யார் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பான்சர், யார் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுப்பீரியர், யாருங்க? என் குடும்பத்தை பற்றி நான் விசாரிக்கப்படுவேன் என்று அல்லாஹ் சொன்னதிலிருந்தே எனது பொறுப்பின் கீழ் தான் என்னுடைய குடும்பம். எனது ஆரோக்கியத்தை பற்றி நான் விசாரிக்கப்படுவேன் எனும் போது எனக்கு கீழ்தான், என்னுடைய பொறுப்பின் கீழ் தான் எனது ஆரோக்கியம். அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகிற போது செல்வமாக, செழிப்பாக, செல்வாக்காக, சொல்வாக்காக, அருள்களாக, அருட்கொடைகளாக, பணங்காசாக, சொத்து சுகமாக எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அவைகளை கொண்டு நான் பயனடைய வேண்டும். அவைகள் எனக்கு பயனை தருவதாக இருக்க வேண்டும். அவைகளை நான் ஆள வேண்டும். அவைகள் என்னை ஆளுவதற்கு நான் அனுமதித்து விடக்கூடாது. அவைகள் என்னை ஆளுவதற்கு அனுமதித்து விடக்கூடாது என்றால் என்ன? அவைகள் காட்டுகிற வழியில் நான் போகக்கூடாது. நான் காட்டுகிற வழிகளில் அவைகள் போக வேண்டும். அவைகளை மார்க்கத்திற்குட்பட்ட விஷயத்தில் நான் அடக்கி வைக்க வேண்டுமே தவிர அதன் மீது நான் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமே தவிர அவைகள் என்னை அடக்கி வைத்து, முடக்கி வைத்து, ஒடுக்கி வைத்து அவைகள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு நான் அனுமதிக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பரந்த ஒரு பாலிசி என்ன செய்யணும்? நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் அவர்களிடத்தில் வழங்கப்பட்ட அருட்கொடைகள் அனைத்தையும் அவர்கள் விரும்புகிற வழியிலே செலவு செய்தார்கள். அவர்கள் விரும்புகிற வழி என்றால் மார்க்கம் விரும்புகிற வழியிலே செலவு செய்தார்கள். உல்லாசத்திற்காக, உற்சாகத்திற்காக, பொழுதுபோக்கிற்காக மாத்திரமே அவர்களுடைய பொருளாதாரங்களை அவர்கள் செலவு செய்யவில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பரந்த நோக்கு மனப்பான்மை இடத்துல இருக்கும் போதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும்? மறுமைக்காக மாற்ற முடியும். அடுத்த சகோதரர்களே, உலகத்தில் வாழுகிற போதே மறுமைக்காக நாம் வாழுகிறோம் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அடையாளங்களில் ரொம்ப முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னா, ஒரு சில அமல்களை, குறிப்பாக ரகசியமான அமல்களை செய்யக்கூடிய ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த வக்து தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களிலே பங்கெடுக்கிறோம், வாய்ப்பு கிடைக்கும் போது உம்ராவுக்கு போகிறோம். இவைகளையும் தாண்டி யாருக்குமே தெரியாமல், ஏன் மனைவி மக்களுக்கு கூட தெரியாமல் நம்முடைய அமல்களில் சில பக்கங்கள் இருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் இதை செய்யலாம், தப்பு கிடையாது. மனைவிக்கு தெரியாம கணவன் இதை செய்யலாம், தப்பு கிடையாது. ரகசியமான சில அமல்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? யாருக்குமே தெரியாமல். ஆனா நம்ம யாருக்குமே தெரியாம வெளியே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதர்கள் தெரியாமல் மெயின்டைன் செய்கிறார்களே தவிர மறுமைக்கான அமல்கள் என்கிற விஷயத்தை யாரும் இன்னைக்கு மெயின்டைன் செய்யறதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட மறுமைக்கான விஷயத்தை யாருக்குமே தெரியாமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நாம் மறுமைக்கானவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. உதாரணமாக சகோதரர்களே, சலஃபு சாலிஹீன்களுடைய அவருடைய பேர் எனக்கு மறந்து விட்டது. ஒரு அறிஞருடைய வாழ்க்கையை பற்றி படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்வாரா, அதாவது அல்லாஹ்வை நினைத்து அவர் அழுகிறார். பிரார்த்தனை செய்யும் போதும் திக்ர் செய்யும் போதும் அவர் அழுகிறார். ஆனால் அந்த அழுகையை மற்றவர்கள் பார்க்கிற போது இவர் இறை நினைவில் தான் அழுகிறார் அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னவோ தனக்கு உடலில் ஒரு வலி வந்ததை போன்றும் அந்த வலியின் காரணத்தினால் தனக்கு அழுகை வந்ததை போன்று வெளியே காட்டிக் கொண்டு போய்விடுவார். இது ஒரு பாலிசி. அதாவது இஹ்லாஸ், அல்லாஹுக்காக மாத்திரமே நான் செய்கிறேன் சில ரகசியமான அமல்கள். அந்த அமல்களை குறித்து என் மனைவி மக்களுக்கு கூட தெரியாத அளவிற்கு நான் வைத்துக் கொள்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பத்திற்குரிய இபாதத்துகளின் பட்டியலில் நோன்புக்கு தான் முதலாவது இடம் இருக்கிறது.
விருப்பத்திற்குரிய இபாதத்துகளுடைய வணக்கம், அதாவது முதலாவது வணக்க வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது தொழுகை. ஆனா அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் அப்படின்னு பட்டியல் போடும்போது அவருடைய முதலிடத்திலே நோன்பு இருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த நோன்புதான் முழுக்க 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 அடுத்தவர்களுடைய எந்த தலையீடும் இல்லாமல் ரகசியமாக அல்லாஹ்வுக்காக ஒருவன் மேற்கொள்ளக்கூடிய வணக்க வழிபாடு. அப்ப அந்த மாதிரி அமல்களை ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கும் போது அது நாம் வறுமைக்கானவர்கள் என்பதை காட்டும். அதே போன்ற சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் உலகத்தின் காரியங்களாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு மேலோங்கி கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது الرضا بالقضاء وتقبل تقلبات الحياة وتقبل تقلبات الحياة. அல்லாஹ் நமக்கென்று எதை விதித்தானோ அதை ஏற்றுக்கொள்ளுதல், மேலும் வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை சமாளித்தல். ஆஹா, நான் அப்படி இருந்தனே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டனே, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கே இப்படி ஆயிடுச்சு, புலம்பவே கூடாது. அதுதான் நம்முடைய ஸ்டடிமேட். நான் வறுமைக்கானவர்கள், மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கானவர் என்பதை எனக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மையான உதாரணங்களில், எனக்கே எடுத்துக்காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளில் ஒன்று என்னது? வாழ்க்கையில் எந்த சேலஞ்சஸ், எப்படியாப்பட்ட சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்குத்தான் என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அந்த சவால்கள் என்னை சந்திக்கிறதே, அந்த சவால்கள் எனக்கு சங்கடத்தை தருகிறதே என்று எண்ணி ஒரு காலம் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, விதியை நொந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலா கதிரை என்ன செஞ்சிடக்கூடாது, நானு எந்த விதத்திலும் எதிர்த்து பேசிவிடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய விதத்திலேயோ நம்ம தரக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான சில அடிப்படை விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்துகிறோம் என்று சொன்னால் உண்மையாலுமே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு மறுமைக்குடைய ஒரு வாழ்க்கைக்காக இருக்கும். இறுதியாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு கூற்றை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு தத்துவம் சொன்னார்கள். யார் ஒருவர் இந்த உலகத்தினுடைய சொர்க்கத்தில் நுழையவில்லையோ அவர் மறுமையின் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. யார் ஒருவர் மல்லம் யத்குல் ஜன்னத துன்யா, இந்த துன்யாவுடைய ஜன்னாவில் சொர்க்கத்தில் யார் ஒருவர் நுழையவில்லையோ அவர் மறுமையின் சுவனத்தில் நுழைய முடியாது. ஆஹா, துன்யாவுல சொர்க்கமா எங்க இருக்குது? அபுஹால இருக்குதா, பாஹால இருக்குதா, வாஹால இருக்குதா, எல்லாம் தேடி போக முடியாது பிரதர். உலகத்தினுடைய ஜன்னா என்று இமாம் இப்னு தைமியா குறிப்பிட்டது திக்ருல்லாஹ், எப்போதும் அல்லாஹ்வை நினைத்து வாழுகிற மார்க்கமயமாக்கப்பட்ட வாழ்க்கை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், உலக குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் எப்படி உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்குள் பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை மார்க்கமயமாக்கல். அப்ப அந்த மார்க்கமயமாக்கல் என்பது என்ன? எதிலும் நான் அல்லாஹ்வுடைய திக்ரை பார்க்கிறேன், எதிலும் என் இறைவனை நான் பார்க்க, எதிலும் இறைவனை பார்க்க சூஃபிகள் மாதிரி போயிடக்கூடாது. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், இதற்குரிய நன்மையும் அல்லாஹ் தான் நமக்கு தருவான், இதற்குரிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் தான் அதை பொறுப்பேற்பான். அப்படி அப்ப எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய திக்ர் என்னை ஆக்கிரமிக்கிறது, அல்லாஹ்வுடைய திக்ர் என் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது, அல்லாஹ்வுடைய திக்ரே என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வுக்குள் நான் உள்ளே போவதுதான் இந்த உலகத்தினுடைய சொர்க்கம். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்குள் நுழையாதவன் மறுமையின் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்று இமாம் இப்னு தைமியா சொன்ன உபதேசத்தையே இந்த உரையின் ஒரு இறுதி கட்ட விஷயமாக எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி எனது உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.